குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோச் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் 70 டெஸ்ட் பேஜை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் 70 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, நிறைய வீட்டில் இருக்க லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே சார் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. புக்ஸ் நிறைய இடத்துல கிடைக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் கிடைக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா புக்ஸை வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ புக் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்டாக் இல்லை. ஓகேங்களா, இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நம்ம அனுப்புவோம். அட்மிஷன் போட்டவங்க அகாடமிக் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புக் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லைனா கிடைக்கிற புக்கை வாங்கிக்கோங்க. மீதிக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் 70 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துறோம். சரிங்களா, அதை பார்த்து நீங்கள் படிச்சா போதும். எல்லாம் ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். நம்ம ஒன்றும் மெட்டீரியல்லாம் அடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்கூல் புக்லேருந்து நீங்கள் வரியாக படிக்கணும். உங்களுக்கு சிலபஸில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 10ஆம் புத்தகத்துல பேசிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் மெட்டீரியல் ஒரு ஒன்லைனர் வரி அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டோரி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் நம்ம கம்பல்சரி ஸ்கூல் புக்கை படிக்க சொல்கிறோம். உங்களை ஸ்கூல் புக்கில் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். நீங்கள் போலீஸ் எஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். ஸ்கூல் புக்கெல்லாம் ஒரு 4-5 டைம் ரிவிஷன் பண்ணி நல்லா மெமரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் எடுத்து படிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம டார்கெட் 70 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜிகே டாபிக்கு தமிழ். ஓகேங்களா, டெஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 6th இயற்பியல் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இருக்கும். இந்த 2 பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி உங்களுக்கு வீடியோ நாங்கள் போட்டுறோம். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தாலும். நம்மளுடைய நோக்கமே டார்கெட் 70 70க்கு 70 எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்கள் அப்படியே கேட்டால் மட்டும் 70க்கு எடுக்கணும். சரிங்களா, சார் பிடிஎஃப் கொடுங்க சார், அது கொடுங்க சார், அதெல்லாம் இல்லை. டெய்லி வீடியோ பாருங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் போலீஸுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தான் வரும். ஒரு வீடியோக்கு 4 கொஸ்டின் தான் வரும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு நாளைக்கு 4 கொஸ்டின் தான் நீங்கள் எடுக்கணும். மினிமம் அதை தாண்டி வராது. ஓகேங்களா, இதுவும் நாங்கள் வீடியோ கொடுத்துருவோம். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஃபோட்டோ அந்த இதில் இருக்கும் இல்லையா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் அதை கட் பண்ணி உங்கள் குரூப்பில் நாங்கள் போட்டுவிட்டோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து சைக்காலஜிக்கு நீங்கள் எந்த சோர்ஸ் வேணால் படிச்சுக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கான்செப்டை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. சைக்காலஜியை பொறுத்தவரை கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமா. ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்மளோட டார்கெட் 70 டெஸ்ட் பேஜோட அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் 70 இருக்கிற மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஃபுல் டெஸ்ட் நடத்தும். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும், மற்றவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அகாடமி கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.